அரசு நிகழ்ச்சிகளை அரசு நிகழ்ச்சியாக நடத்தாமல் நடிகர்களை அழைத்து அவர்களை வற்புறுத்தி துன்புறுத்தி அவர்களை நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அந்த 10 லட்சம் பேர் இந்த லேப்டாப் வழங்குகிறோம் என்று சொல்லி பேரளவுக்கு 10,000 பேருக்கு வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். பொதுவானவர்களை அரசியல் மேடைகளை போல பயன்படுத்தி இந்த ஆட்சி மிகவும் சீரோடும் சிறப்போடும் இருப்பதாக ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பொதுவானவர்களை, அதுவும் திரைத்துறையினரை இது போன்ற நிகழ்ச்சிகளை பயன்படுத்துவது மக்களுடைய அதிருப்தியைத்தான் இவர்கள் சம்பாதிக்கும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கிற போது புதிதாக முளைத்த போராளிகள் இருக்கிறார்கள். புதிதாக முளைத்த போராளிகள் எல்லாம் இந்த திமுக ஆட்சியில் இருக்கிற கடுமையான சட்ட ஒழுங்கு சரிவிலிருந்து, ஊழலிலிருந்து, அமைச்சர்களுடைய மிகப்பெரிய ஊழலிலிருந்து எங்கே இவர்கள் அதையெல்லாம் சுட்டி காட்ட தவறிவிட்டார்கள் அந்த பழைய போராளிகள் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட தங்களை பயன்படுத்தி கொண்டு திமுக தனது ஆட்சி அதிகாரத்துக்கு எப்படியாவது தப்பித்துக் கொள்ளலாம் என்று பார்ப்பதிலே இருப்பார்கள். ஆகவே இவரிடமிருந்து நடிகர்கள், பொதுவானவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும்.